முதலமைச்சரை 8 தடவை சந்தித்தங்க. எங்களுக்கு வேதனையா இருக்கு சொல்றதுக்கு. அடுத்த வருஷத்துக்கு பட்ஜெட்டை இப்பயே சொல்றாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா 1/4/26 இருந்து அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. எலெக்ஷனு போகுது, யாரு வருவாங்க போவாங்கன்னு நமக்கு தெரியாது. அடுத்த வருஷத்து பட்ஜெட்டை இந்த வருஷத்து பட்ஜெட்ல சொல்லக்கூடிய ஒரு புதுமையான அரசு ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு புதுசா ஒரு கோரிக்கையோட வைக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை என்று சொல்லுவதை ஒரு காலமும் ஏற்க முடியாது. முதலமைச்சர் அவர்கள் பேசியதோடு சரி, எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டதோடு சரி, காது கொடுத்து கேட்டது சரி, எந்த அறிவிப்பும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே நேற்று எங்களுக்கு ஒரு அரசின் மீது எங்களுக்கு ஒரு சலிப்பும் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. இந்த எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிராகரித்தால், நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால், அதே நாங்கள் அந்த அரசு அடம்பிடித்தால் பெரிய அளவில் மாபெரும் போராட்டங்கள், மறியல் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம், தொடர் மறியல் போராட்டம் என்று நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம். தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று சட்டமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஒட்டி நேற்று ஜாக்டோஜியோ அமைப்பை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்களை எங்களை எல்லாம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். அவரிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் நேற்று இரவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடத்திலே எடுத்து சொன்னோம். நாங்கள் இதுவரை இந்த நடந்து வருகின்ற 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு 8 முறைக்கு மேல் எங்களுடைய கோரிக்கைகளை இதுதான்: பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், இஎல் சரண்டரை 15 நாள் ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய சலுகையை கொடுக்க வேண்டும், காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும், அதே போன்று சத்துணவு ஊழியர்களை எல்லாம் காலமுறை ஊதியத்தில் அமர்த்திட வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவருடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நாங்கள் பேசினோம். அதன் அடிப்படையிலே இன்று பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் என்ன நம்பியிருந்தோம் என்றால், கண்டிப்பாக, ஏனென்றால் இதுவரை தமிழகத்தில் ஆண்ட முதலமைச்சர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகளை போராடக்கூடியவர்களை அழைத்தால் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை என்றால் அன்று ஏதேனும் அறிவிப்பை, சாதகமான அறிவிப்பை அறிவிப்பார்கள். இதுதான் தமிழகத்துடைய வரலாறு. ஆகவே நேற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். மாண்பு முதல்வர் அவர்கள் இந்தந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்க இருக்கிறோம், பட்ஜெட்டில் அறிவிக்க இருக்கிறோம் என்று சொல்லுவார் என்று நாங்கள் ஆவலோடு சென்றோம். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசியதோடு சரி, எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டதோடு சரி, காது கொடுத்து கேட்டது சரி, எந்த அறிவிப்பும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே நேற்று எங்களுக்கு ஒரு அரசின் மீது எங்களுக்கு ஒரு சலிப்பும் ஒரு ஏமாற்றமும் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை சரி என்று காலையிலே பட்ஜெட் வருகிறது, அதிலாவது ஏதாவது சொல்வார்களா என்று கொஞ்சம் நம்பியிருந்தோம். அந்த பட்ஜெட்டும் இன்று வாசிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட்டிலே எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக 4 ஆண்டு காலமாக நாங்கள் வற்புறுத்தி வந்த முதல்ல சொன்ன அந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக எந்த முதலமைச்சர் நாங்கள் கடந்த காலத்திலே எங்களுக்கு ஆதரவாக தோளோடு தோள் என்று எங்களுக்கு ஆதரவு அளித்தாரோ கோரிக்கைகளுக்கு, அந்த கோரிக்கைகள் இடம்பெறும் இந்த பட்ஜெட்டில் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் பட்ஜெட் வாசித்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகள், அவர்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், நிறைவேற்றுகிறோம் என்று சொன்ன அந்த கோரிக்கைகளில் ஒரு இம்மி அளவு கூட, ஒரு அணு அளவு கூட முன்னேற்றமே ஏற்படவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்களுடைய ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளருடைய கூட்டம், முதலமைச்சருடன் பேசிய அந்த பேச்சுவார்த்தை, இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பட்ஜெட் உரை, இவைகளை ஆராய்வதற்காக இந்த கூட்டம் நாங்கள் நடத்தினோம். இந்த கூட்டம் முடிவில் நாங்கள் இப்பொழுது என்ன எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்று நிதி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அந்த நிதிநிலை அறிக்கையும் ஆசிரியர்களையும் 5 அரசூழியர்களையும் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. நாங்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஆசிரியர்கள் அரசூழியர் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய அதிருப்தியை இந்த அரசாங்கத்திற்கு மீண்டும் சொல்வதற்காக எங்களுடைய கொந்தளிப்பை, ஆசிரியர்கள் அரசூழியர் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை இந்த அரசுக்கும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் சொல்லி
எங்களுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று தேடுவதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் அந்த போராட்ட பதாகையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பது என்று இன்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் 23ஆம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் எழுச்சி மிக்க அளவில் மிக இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசூழியர்களும் கலந்து கொண்டு எங்களுடைய அந்த அதிருப்தி, இந்த அரசின் மீது ஏற்பட்டிருக்கூடிய அதிருப்தியை நாங்கள் சொல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மகத்தான ஆர்ப்பாட்ட உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைவர்கள் நடத்துகிறோம். அதற்கு அடுத்தபடியாக 30ஆம் தேதி இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி மீண்டும் அதே ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் குழு அதே போல ஜாக்டோஜியோவினுடைய உயர்மட்ட குழு மீண்டும் நாங்கள் கூடி இந்த இடைப்பட்ட கால அவகாசத்திற்குள் இந்த அரசாங்கத்திற்கு கால அவகாசம் கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் 23 அதே போல 30 அந்த தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்குள் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிராகரித்தால், நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால், அதே நாங்கள் அந்த அரசு அடம்பிடித்தால் மிகச்சி பெரிய அளவில் மாபெரும் போராட்டங்கள், மறியல் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம், தொடர் மறியல் போராட்டம் என்று நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம். இதிலிருந்து ஜாக்டோஜியோ பின்வாங்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாயவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ பேரமைப்பு. இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த காலத்தில் நாங்கள் எங்கெங்கே போராடுறோமோ அங்கெல்லாம் வந்துடுவார். நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தால் எங்கள் கூடயே வந்து உட்காருவார். அதே போல் நாங்கள் போராடக்கூடிய இடத்துல வந்து தோல் மேலே கையை போட்டு எங்களுக்கு ஆதரவாக நிற்பார். நீங்கள் இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் போராடாதீங்க, அவங்க உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்க, உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்களை நம்புங்கன்னு வாக்குறுதி சொன்னாங்க. அதே போல் நாங்கள் அதை நம்பணும். ஆட்சி கட்டிலில் ஏறினார்கள். ஏறின உடனே நாங்கள் அவரை சந்தித்தோம், நன்றி சொன்னோம். 2வது ஒரு மாநாடு ஒன்று போட்டோம். அதில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆசிரியர்களும் அரசூழியர்களும் வந்தாங்க. அதில் முதலமைச்சரும் வந்தார். அங்கேயும் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். அதே போல் முதலமைச்சரை 8 தடவை சந்தித்தங்க. எங்களுக்கு வேதனையாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒரு கோரிக்கை அதே கோரிக்கை தான், வேறு மாற்றமே இல்லை. புது கோரிக்கை இல்லை, புது கோரிக்கை இல்லை. காலங்காலமாக அனுபவித்து வந்த கோரிக்கை. மாண்புமிகு இது நம்ம காமராசர் கொடுத்த ஓய்வூதியம், பக்தவச்சலம் கொடுத்த ஓய்வூதியம், அதே போல் பேரறிஞர் அண்ணா கொடுத்த ஓய்வூதியம், டாக்டர் கலைஞர் கொடுத்த ஓய்வூதியம், அதே போல் எம்ஜிஆர் கொடுத்த ஓய்வூதியம், இத்தனை முதலமைச்சர்கள் எல்லாம் கொடுத்த ஓய்வூதியம். அப்போல்லாம் சர்ப்ளஸ் பட்ஜெட்டா? அப்பயும் உபரி பட்ஜெட்டா? இல்லை, அப்பயும் பற்றாக்குறை பட்ஜெட்டு தான். அப்போ அந்த பற்றாக்குறை பட்ஜெட்லேயே எங்களுக்கு ஆசிரியர்கள் அரசுலாம் ஓய்வூதியத்தை கொடுக்க முடிந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம். இப்போ ஏன் முடியல? நிதி பற்றாக்குறை என்று சொல்வதை ஒரு காலமும் ஏற்க முடியாது. மனம் இல்லை உங்களுக்கு, அதுதான் காரணம். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 8 முறை இதே கோரிக்கை சொல்லி பார்த்தோம். இன்னும் அது எங்களுடைய கோரிக்கை இன்னும் அவர் ஏற்றுக்கல. அதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கு. ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு. புதுசாக ஒரு கோரிக்கை கூட வைக்கலாங்க. அவரு ப்ராமிஸ் பண்ண கோரிக்கை தான் திரும்ப சொல்கிறோம். நாங்கள் நேற்று கூட கிட்டத்தட்ட அவர்கிட்ட பேசிட்டே கோரிக்கை முன்வைத்தோம். அதாவது இப்போ பட்ஜெட்டு சமர்ப்பித்தது வந்து இந்த 24-25 தான். ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 1/4/26 அமலுக்கு வருன்றாங்க. இது சிரிப்பாக இருக்குது, இது வேதனையாக இருக்குது. அடுத்த வருஷத்து பட்ஜெட்டை இப்பயே சொல்கிறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா 1/4/26 அமல்படுத்துறோன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷனு நெருங்க போகுது, யார் வருவாங்க போவாங்கன்னு நமக்கு தெரியாது. அடுத்த வருஷத்து பட்ஜெட்டை இந்த வருஷத்து பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய ஒரு புதுமையான அரசு இது. தமிழக சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 12 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது.
நாங்கள் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் வாயிலாக கண்டிப்பான முறையில் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சரணிப்பு தடையானை நீக்க வேண்டும், அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை நேற்று பரிசீலித்து ஏதாவது ஒரு முடிவு செய்வார் என்று எதிர்பார்த்தோம். அது நடைபெறவில்லை. இன்றைய தினம் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு அளித்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பான முறையிலே 12 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய நலனை கருதி 110 விதியிலே கண்டிப்பான முறையிலே எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை அவர் அறிவிக்க வேண்டும். சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், சரணிப்பு தடையானை நீக்க வேண்டும், ஊக்க ஊதிய உயர்வு தொடர்ந்து வழங்க வேண்டும். அதே போல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருக்கிறது, அது ஊதிய முரண்பாடு நீக்க வேண்டும். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். டெட் தேர்விலே பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு வேண்டி இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தாமல் பதவி உயர்வுக்கு சாதாரண முறையிலே நிலையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 23ஆம் தேதி 23/3/2025 அன்று மாவட்ட தலைநகரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கூற வேண்டும். இங்கே தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சில அதிகாரிகள் அவரை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவரை தவறாக பயன்படுத்தி தான் இது போன்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள், கண்டிப்பான முறையிலே அதிகாரிகள் பேச்சை கேட்காமல் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் உங்களுக்கு நலனாக இருக்கும் என்ற ஒரு நிலையினை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சி அமைந்த பின்னாடி இந்த கோரிக்கையை வைத்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு நாங்கள் நிதிநிலை சரியான உடனே செய்வோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர்களும் அப்படித்தான் எங்களிடத்துல சொன்னாங்க. ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய முழுமையான பட்ஜெட் என்பது இந்த ஆண்டு மட்டும்தான். அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்டிலும் கூட அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது கிட்டத்தட்ட 76,000 கோடிக்கு மேல் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய அந்த சிபிஎஸ் இடத்தில் இருக்கக்கூடிய நிதி இருந்தும் அதற்கான நிதி தனியாக தேவைப்படாத சூழ்நிலையிலும் கூட அந்த அரசு அறிவிப்பாணையானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அந்த அறிவிப்பு இப்போ வரைக்கும் வரல. அதே மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு கோரிக்கை சரண்டர் என்பது 1/4/2026 வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக 1/4/25 என்று அறிவிக்க வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள் நலன் சார்ந்த அந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கல்வி நிலையங்கள், மருத்துவத்துறை, அது போன்ற அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக நிலைமைகளில் இன்றைக்கு காலி பணியிடங்கள் 4 லட்சத்துக்கு மேலே இருக்கு. இந்த காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னாடி நாங்கள் வைக்கும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கூட காலி பணியிடங்கள் வெளிக்கொணர்வு முறைப்படியில் தான் நிறையா இங்கே அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆக காலி பணியிடங்களை மருத்துவத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்புவதற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும். சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னாடியும் கூட பணி வரமுறை செய்யாமல் இருக்கிறாங்க. அதுக்கு எந்த நிதியும் தேவையில்லை. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் 2002 2004 வரை பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள் ஒப்பந்த ஊதியத்தில் பணியமர்த்தப்பட்டு 2 ஆண்டுகள் கழித்து காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவர்களை பணியேற்ற நாளில் இருந்து காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையில் எந்த நிதி சார்ந்ததும் இல்லை. அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும், ஊதிய குழு முரண்பாடுகள் என்பது கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிக்கிறது. எல்லா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு அதிருப்தியை நிலவுகிறது. அதை சீர்தூக்கி இந்த அரசாங்கம் நிதித்துறை செயலாளரோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோ ஜியோனுடைய 31 ஒருங்கிணைப்பாளர்களை உட்கார வைத்து ஒரு மணி நேரமாவது இந்த பேச்சுவார்த்தை கோரிக்கைகளை அதிகாரிகளை உட்கார வைத்து பேசி உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி தான் நாங்கள் 2 கட்ட இயக்கங்களை அறிவித்திருக்கிறோம். 23/3/2025 ஞாயிறு அன்று
உண்ணாவிரத போராட்டமும், அதே போல 30/3/2025 அன்று மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட முடிவை எடுப்பது என்றும் இந்த டாக்டர்ஸினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. பார்த்தசாரதி மாநில ஒருங்கிணைப்பாளர். தொடக்க கல்வித்துறையிலே மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மாநில அளவில் முன்னுரிமை இருக்கிறது. மாநில அளவில் முன்னுரிமை இருப்பதால் தொடக்க கல்வியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு மாறுதல் என்பதும் பதவி உயர்வு என்பதும் வேதனை அளிக்கின்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே 243 என்ற அரசாணையை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பேசுகின்றோம். ஆகவே அந்த கோரிக்கையினை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கருணை உள்ளதோடு 243 என்ற அரசாணையை ரத்து செய்து எங்களுக்கு நல்வழிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். சி. சேகர், மாநில ஒருங்கிணைப்பாளர். சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை சீரமைத்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,150 என்பதை வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது.